ஒரு அழகான பூங்கா. அங்க கலர்ஃபுல்லான ஒரு பட்டாம்பூச்சி வாழ்ந்து வந்துச்சு. அதுக்கு தன்னோட சிறகுகள் மேல ரொம்ப கர்வம். ஒரு நாள் தரையில கஷ்டப்பட்டு உணவு சுமந்துட்டு போற ஒரு சுறுசுறுப்பான எறும்ப பார்த்து சிரிச்சுது. ஏ எறும்பு, என்ன பாரு, எவ்வளவு அழகா வானத்துல பறக்கிற. ஆனா நீ எந்த கலரும் இல்லாம வெறும் செங்கல கலர்ல எப்ப பார்த்தாலும் மண்ணுல கஷ்டப்பட்டு ஊர்ந்துட்டு இருக்கேன்னு கிண்டல் பண்ணுச்சு. எறும்பு எதையும் காதுல வாங்கிக்காம அமைதியா தான் வேலைய பார்த்துட்டு போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே வாமு இருட்டி திடீர்னு பலத்த மழை கொட்ட ஆரம்பிச்சுது. மழையில தப்பிக்க நினைச்ச பட்டாம்பூச்சியோட சிறகுகள்ல தங்கிப்பட்டு அதால பறக்க முடியல. சிறகுகள் பாரமாகி சேத்துல தொப்பென்று விழுந்து உயிருக்கு போராடுச்சு. மழையில அடிச்சிட்டு போகும்போது யாராவது காப்பாத்துங்கன்னு பட்டாம்பூச்சி கதறி அழுதுச்சு. அப்போ அது கிண்டல் பண்ண அதே எறும்பு ஒரு பெரிய இலைய கொடை மாதிரி பிடிச்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்துச்சு. அந்த இலைய பட்டாம்பூச்சிக்கு மேல பிடிச்சு மழையிலிருந்து அதை பத்திரமா காப்பாத்துச்சு. தன்னோட தப்ப உணர்ந்த பட்டாம்பூச்சி வெக்கப்பட்டு தலகுனிஞ்சு எறும்பு கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. நண்பர்களே, இதோட நீதி என்னன்னா, வெளித்தோற்றத்துல இருக்கிற அழகு ஒரு நாள் அழிஞ்சிடும். ஆனா மத்தவங்களுக்கு உதவுற நல்ல குணமும் உழைப்பு தான் நிரந்தரம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அடுத்த கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.